தென்காசி மாவட்டம் கள்ளத்திக்குளத்தில் சோலார் பேனல்கள் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் கார்டுகளை அனுப்பும் போராட்டத்தில் அப்பகுதி மக்கள் ஈடுபட்டனர். கள்ளத்திக்குளத்தில் தனியார் நிறுவனம் சார்பில் 364 ஏக்கர் பரப்பளவில் சூரிய மின் நிலையம் அமைப்பதற்கான பணி கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வருகிறது. இதனால் வாழவே தகுதியில்லாத அளவுக்கு இயற்கை வளம் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டிய அப்பகுதி மக்கள் கடந்த சில மாதங்களாகவே போராட்டம் நடத்தி வருகின்றனர். ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லை என்பது இவர்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. கிராமம் வாழ தகுதியற்ற கிராமமாக அறிவிச்சு விவசாயிகள் விவசாயம் பண்ண தகுதி இல்லாத இடமா போயிடுச்சு. அதனால் அரசு அதிகாரிகள் நம்பிக்கை இல்லாமல் எங்களுடைய ஆதார் கார்டு எங்களுடைய குடும்ப அட்டை எல்லாமே நாங்கள் கவர்னருக்கு அனுப்புகிறோம். முறையான நடவடிக்கை கவர்னர் கண்டிப்பாக எங்களுக்கு எடுப்பாங்க நாங்கள் நம்புகிறோம். துறை சார்ந்த அதிகாரிகள் கண்டிப்பாக கவர்னர் இதுக்கு என்னங்க அவங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா எல்லாருமே ஒருதலை பட்சமாகவே செயல்பட்டு இருக்காங்க. இயற்கைக்கு ஆதரவாக போராடுற ஒரு விவசாயிகள் நாங்களாக இருக்கோம். அப்புறம் இந்த சோலாருக்கு கண்டிப்பாக மத்திய அரசும் மாநில அரசும் ஒரு வழிமுறை கொண்டு வரணும். வனம் நிறைந்த கள்ளத்திக்குளம் பகுதியில் சோலார் பேனல் பணியால் இதுவரை 8 மான்கள் உயிரிழந்து விட்டதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர்.